திருப்பூரில் ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். நிறுவன தலைவர், மேலாள் சட்டமன்ற உறுப்பினர், மூத்த ஜனநாயகவாதி ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. அவருடைய அழைப்பை ஏற்று நாங்கள் எல்லாம் நம்ம முன்னணி அரசியல் கட்சிகள், சமூக இயக்கங்கள், விவசாய இயக்கங்கள் மிக திரளாக பங்கெடுத்துக் கொண்டு முன்னணி ஆளுகிற அரசு அல்லது வேறு யாராவது முன்னெடுப்பார்களா என்று நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டு கூட அந்த கோரிக்கைகள் எல்லாம் தாமதமாகி கொண்டிருக்கிற சூழலில் தமிழ்நாட்டு மக்களின் ஜீவாதார உரிமையை மீட்டெடுக்க 8 கோடி மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கிற வகையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. கூட்டத்தில் வருகின்றிருக்கிற அனைத்து கட்சியினுடைய தலைவர்கள், நிர்வாகிகள், பத்திரிகையாளர் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை பதிவு செய்யணும். நன்றி, வணக்கம். கேள்விகள் இருந்தா கேட்கலாம், தலைவர்கள் பதில் சொல்லுவாங்க. இங்க எல்லா கட்சிகளுமே, அதாவது எதிர்கட்சி உட்பட எல்லாருமே அனைத்து கட்சி கூட்டத்தை வலியுறுத்துறாங்க. நீங்க ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துறீங்க. ஆளுங்கட்சி தரப்புல இருக்க கூட்டணி கட்சிகளும் வரல, ஆளுங்கட்சியும் வரல, எதிர்கட்சியில இருக்க கூட்டணி கட்சியும் வராம இருக்காங்க. எப்படி பார்க்கறது? எப்படி இருக்கு? இல்ல, அதாவது ஏற்கனவே சொல்லியிருந்தேங்க, யாரையும் குறை சொல்றதோ யாரிடத்திலும் குறை கண்டு விடுக்கிற நோக்கம் இல்லை. ஆனா நீங்க சொல்றது ஒரே லைன்ல தான் நிக்கணும்னு சொல்றீங்க, அதுக்கு வர மாட்டேங்கிறாங்க. இன்று வரையினா குறைந்தபட்சம் 7ஆம் தேதி நடக்கக்கூடிய போராட்டத்திலாவது அவங்க எல்லாம் கலந்து கொள்ளுங்கிறது உங்களுடைய கூட்டமைப்பு சார்பாக நான் வேண்டுகோள் வைக்கிறதா சொல்ல முடியும். நாமெல்லாம் வந்திருக்கோம், அவ்வளவுதான். மேகதாது அணை கட்டுறதுல உச்சநீதிமன்றத்தை நாடியே நம்ம தீர்வு காண முடியும்னு சொல்லிட்டு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் இன்று பேசியிருக்காரு. அமைச்சரோட இந்த பேச்சு பார்க்குறீங்க, தாவேக அரசு சட்டப்பூர்வமாக மட்டும்தான் நம்ம முடிவு காண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்களா? இல்லைங்க, அவங்க கிட்ட இதை பத்தியே ஒரு சரியான கருத்து இருக்கிற மாதிரியே தெரியலீங்க. அதாவது இது ஏற்கனவே சட்ட ரீதியாக முடிவு செய்யப்பட்ட விஷயம். பேச்சுவார்த்தையின் மூலமாக போனால் அது நமக்கு மிகப்பெரிய சறுக்கு ஏற்படும். எனவே இந்த பிரச்சனை தோன்றிய உடனேயே உச்ச நீதிமன்றத்தை அணுகிக்கணும், காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தை அணுகியிருக்கணும். அதுல பேசாம மெத்தனை போக்கிட்டு அவருக்கு கர்நாடகத்தினுடைய முதலமைச்சருக்கு சந்திப்புக்காக நேரத்தை கிடைத்தது தான். கடைசியில அவங்களும் இந்த நேரத்தை நீங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அதனால அவர்கள் மிகப்பெரிய காலதாமதம் பண்ணிட்டாங்க. இதுல ஒரு உதாசீன போக்கு, ஒரு மெத்தனமா போக்குதான் கையாண்டுருக்காங்க தவிர தமிழ்நாட்டு மக்கள் மீது ஒரு அக்கறை செலுத்தி அவர்கள் காவிரி பிரச்சனையை அணுகல. ஆண்டுதோறும் இது போன்ற கூட்டங்கள் நடக்குது. அதே போல காவிரி பிரச்சனை ஆண்டுதோறும் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஆளும் போது அந்த தேர்தல் நேரங்களும் பல கோரிக்கைகளை வைக்கிறாங்க, பல விஷயங்களை சொல்றாங்க. ஆனா யாரும் செயல்படுத்தல. இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா அதிமுக சார்ந்தவங்களும் இருக்கீங்க, திமுக கூட்டணியில இருந்தவங்களா இருக்காங்க, அதிமுக இருந்தவங்களும் இருக்காங்க. ஆனா இப்படியே இது தொடர்ந்துக்கு இதுக்கான முடிவு எந்த கட்சி தான் எடுக்கும்? இல்ல இதுக்கப்புறம் இந்த கூட்டம் ஆச்சு முடிவு கட்டக்கூடிய நிலையில எடுப்பீங்களா? இல்ல அடுத்த கட்ட போட்டம் ஏதாவது இருக்குங்களா? இது உச்ச நீதிமன்றங்கள் காவேரி மேலாண்மை வாரியமும் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் நமக்கு கிடைக்க வேண்டிய காவேரி ஆற்றின் உரிமை கிடைக்கப்படவில்லை. இதை கர்நாடகத்தில் இருக்கிற தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள், பிஜேபியா இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம், ஒரே நிலைப்பாட்டுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க. ஆக நம்ம இப்ப என்ன கேட்கிறோம்னா, நமக்கான உரிமை தான் இது நமக்கான யாசகம் இல்ல, பிச்சை அல்ல. அந்த உரிமை உச்சநீதிமன்றம் சொல்லி அந்த உரிமையை நிலைநாட்ட வேண்டும். அது காவேரி மேலாண்மை வாரியம் இப்ப சொன்ன 3.44 டிஎம்சி, இதுவரை நமக்கு 45 டிஎம்சி வந்திருக்கணும். ஆனா ஒரு சொட்டு தண்ணீர் கூட தரமாட்டேன்னு சொல்றாரு. அவர் இன்னைக்கு 4 அணைகளை குறிப்பிட்டு 4 அணைகளை, ஒரு அணையை தவிர மீது 3 அணைகளை போதுமான தண்ணீர் இருக்கு. 85%, 70% இருக்கு. அப்ப இருக்கிற நீரை கூட கொடுக்க முடியல. அப்ப இங்க பல்வேறுபட்ட தலைவர் சொன்னது, காலப்போக்கில் நாங்கள் இந்த கோரிக்கையினுடைய வீரியத்தை வேகமாக மாற்ற இருக்கோம். நீங்க ஒன்றிய அரசு தனது ராணுவத்தின் மூலமாக அந்த அணையை கையகப்படுத்தி உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும். இதெல்லாம் போராட்டங்களை நாங்க வலியுறுத்துவோம். அதனால இப்ப நாங்க ஆண்ட கட்சி, ஆளுகின்ற கட்சி எல்லாரும் ஒரே அணியில நம்ம நிற்போம். இது இது ஒரு குறிப்பிட்ட கட்சியோ குறிப்பிட்ட அமைப்போ நடத்தல அப்படின்றத டாக்டர் முகப்பொருளே சொன்னாங்க. அதனால நாங்க 7ஆம் தேதி நடத்துற இந்த ஆர்ப்பாட்டத்துல எப்படி திமுகவா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம், தமிழ் வெற்றி கழகமா இருக்கலாம், இல்ல வராத காங்கிரஸாக இருக்கலாம், ஆனா எல்லாரும் ஒரே அணியில நம்ம நிக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோள் வைக்கிறது. இது அனைத்து கட்சிகளுடைய காவேரி உரிமை மீட்புக்கான ஒரு கூட்டம். மீன்வேலை இந்த 7ஆம் தேதிக்குள்ள சிஎம் எதுவும் பாக்குறதுக்கு திட்டம் வச்சிருக்கீங்களா உங்க குழு சார்பா? ஏன்னா 7ஆம் தேதி போராட்டம், அதுக்கு முன்பாகவோ இல்ல அதுக்கு அன்றைய தினமோ அவரு பாக்குறதுல என்ன இருக்கு? அவரும் சேர்ந்து எங்க கூட நிக்கணும். அவருடைய கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அனுப்பி இந்த போராட்ட காலத்துல நாங்கள் அவரை அணையை திறந்து விடுற உரிமையை வச்சிருக்காரு. அவரை பார்த்து என்ன பண்றது?
அவர் நம்மளோட சேர்ந்து முன்னணியில நிக்க வேண்டியவர் நிக்க மாட்டேங்கிறாரு. கடந்த காலத்துல வந்து எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கூட்டங்களை அந்த நாட்டுடைய முதலமைச்சர் வந்து அழைச்சிட்டு போய் பார்த்திருக்காங்க, சட்டமன்ற கட்சி தலைவர் அழைச்சிட்டு போய் பார்த்திருக்காங்க, விவசாய சங்கங்களை அழைச்சிட்டு போய் பார்த்திருக்காங்க, அனைத்து கட்சி தலைவர்களை அழைச்சிட்டு போய் பார்த்திருக்காங்க. அந்த மாதிரி எந்த ஒரு முன்னெடுப்பு எடுக்காதவராக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார். இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. நாங்கள் வந்து கட்சி வேறுபாடாக இருக்கலாம், இங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்கள் மாநிலத்துடைய முதலமைச்சரை அவன் பேனரை கீழ்ச்சி செருப்பால முகத்தில் அடிக்கிறான், வாய் திறக்க மறுக்கிறார், பத்திரிகையாளர்களை சந்திக்க மறுக்கிறார். ஆக தயவு செய்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களே, எங்களுடைய உயிர்நீர், எங்களுடைய மக்களுடைய குடிநீர் ஆதாரமாக, விவசாயிகள் ஆதாரமாக இருக்கிற எங்கள் வாழ்வாதார பிரச்சனைகளாவது நீங்க வாய் திறக்க முன்வாருங்கள் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். நாங்க அழைப்புகள் கொடுக்கிற போது எந்த விதமான பாகுபாடும் காட்டலைங்க. தாவேக்காவுக்கு ஆபீஸ் கொண்டு கொடுத்தோம். நேற்றைய தினம் மீண்டும் வந்து முதலமைச்சர் அலுவலகத்திலேயே நாங்க கொடுத்துக்கிறோம். நாங்களுக்கு எந்த விதமான திமுக உட்பட எல்லாருக்குமே அந்த தலைவர்களை வந்து நாங்க நிலையத்தில் தொடர்பு. அதாவது எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா, கட்சிகள் பாகுபாடின்றி ஒன்றா வந்து இந்த காரியத்தை எடுத்து செய்யணும். 50 ஆண்டுகளுக்கு மேலாக எல்லாரும் எப்பவுமே சட்ட போராட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அது வெற்றி பெறல. இன்னைக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னா, ஐயா கிருஷ்ணசாமி சொன்னது போல, நம்ம டிவிக்கு ஆட்சியில இருந்தாலும் முதல்வர்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது. அப்படி ஒரு குறிப்பிட்ட சீட்டு குறையும் நேரத்துல இங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் சேர்ந்து அவருக்கு ஆட்சி சப்போர்ட் பண்ணலாம். காங்கிரஸ் கூட வெளியில வரலாம், வந்து இந்த பிரச்சனைய மக்களுக்காக செய்யணும். அதனால நாங்க இந்த போராட்டத்துல அவருக்கு வலியுறுத்தோம். அனைத்து முக்கியமான பிரச்சனைகளையும் ஒரு தெளிவான நிலைப்பாடு இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து நிலவுறது. இல்ல, இப்ப அதுல டைவர்ட் பண்ண வேண்டாங்க. நமக்கு காவிரிக்கு மட்டுமே இது மட்டும் அரசியல் ரீதியா நம்ம விமர்சனம் போக வேண்டாம். காவிரி பிரச்சனையில் இன்று இருக்க ஆட்சி இருக்கக்கூடிய தாவேக அரசு நம்முடைய மெத்தன போக்கு தான் கண்டிக்கிறோம். அவர்கள் செயல்படணுங்கிறத நம்ம நோக்கமே தவிர அவர்களை செயல்பட வைக்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த அனைத்து கட்சி கூட்டம் கூட்டிக்கிறோம். அதனால அரசியல் ரீதியாக நம்ம வேற எந்த விமர்சனம் கூட மாஞ்சோலையில் அங்க பாதிக்கப்படுகின்ற மண்ணின் பூர்வீகுடி மக்களுடைய வாழ்வுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, மேகமலையில பாதிக்கப்பட்டிருக்கு, நீலகிரில பாதிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு அவர்களை வீடற்றவர்களாக ஆக்கியிருக்கிறது. நேற்று தினம் பேருந்துல போன பொதுமக்களை தமிழ்நாடு அரசின் இந்த நடிகர் விஜயனுடைய காவல்துறை நிறுத்தி அவர்களை அட்ராசிட்டி பண்ணிருக்காங்க. உடனடியாக வீட்டுக்கிட்ட எல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் கட்டுங்க அப்படின்னு. ஆனா நாங்க இந்த வேலைதாருடைய பிரச்சனையுடைய முக்கியத்துவம் குறைந்து வரக்கூடாது என்பதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டம் அதை இன்னொரு அஜெண்டாவாக நாங்கள் பேசலாம் என்று இன்னைக்கு மேகதாது பிரச்சனை மட்டும் பேசலாம். இதுக்காவது இது தமிழ்நாட்டுடைய வாழ்வுரிமை சிக்கல். ஒரு காலத்துல தமிழர்கள் நண்டுகறி, நத்தகரி, எலிகறி தின்னு வேட்டையாடி வாழ வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். இந்த உயிர் வாழ்வதற்கு மிக பிரச்சனையாக சிக்கலாகிவிடும். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் நீங்க மத்த பிரச்சனைக்கு வாய் திறக்கலாம் பரவாயில்ல, இது எங்க மக்களுடைய 8 கோடி மக்களுடைய உரிமை பிரச்சனை, உயிர் பிரச்சனை, உயிராணி பிரச்சனை. இந்த பிரச்சனையில் நடிகர் விஜய் அவர்கள் வாய் திறங்கள் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். டாக்டர் 7ஆம் தேதி போராட்டம் அறிவிச்சிருக்கீங்க. இங்க கூட்டணியில இருக்க இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கூட்டணி இல்ல அமைப்புகளுடைய தலைவர்கள் ஒருங்கிணைச்சு இந்த கூட்டணியா அந்த தலைவர்களே பங்கேற்பாங்களா? அந்த தலைவர்களே பங்கேற்பாங்களா? இன்று நடைபெற்றிருக்கிற இந்த கூட்டத்தினுடைய கலந்து கொண்டிருக்கிறவர்கள் எழுப்பியிருக்கிற கருத்துக்கள், சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள், இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிற தீர்மானங்கள் அனைத்துமே இங்கே வராதவர்கள் தெரிந்து கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள், அறிந்து கொள்வார்கள். அவர்கள் அதற்கு பின்னால் நீங்கள் கேட்கிற கேள்விக்கு ஏற்றவர்களுக்கும் செயல்படுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி போய் சொல்லுவாருங்க. அவர் இரண்டாவது சீனியர் தலைவருங்க தமிழ்நாட்டுல. அதனால அவர் போய் சொல்லுவார். அதிமுக பிரதிநிதியாக நான் வந்து கலந்துட்டு இருக்காருல்ல. ஆர்ப்பாட்டத்துல நாங்க வேண்டுகோள் வைக்கிறோம், வாய்ப்பு இருந்தா வந்து கலந்து மாஞ்சோலை பத்தி ஒரு பேசிட்டுமா? மாஞ்சோலை பத்தி ஒரு பேசிட்டுமா? இன்னொரு முக்கியமான தீர்மானத்தை நிறைவேற்றீங்க. ஆக்சுவலா வந்து நாங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ற போது மாஞ்சோலை தேயிலை தொடர்புக்காக எதிர்கட்சி கூட்டுறதாக நினைச்சது. ஆனா காவிரி இஷ்யூ மிகப்பெரிய அளவுக்கு இருந்ததுனால அது வந்து நீர்த்து போக கூடாதுக்காக நீங்க அதை தீர்மானத்தை கொண்டு வரலான்னு சஜஸ்ட் பண்ணால. இருந்தாலும் கூட தமிழ்நாடு அரசு வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணக்கூடாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் 100 ஆண்டு காலமா வாங்கக்கூடிய மக்களை வந்து அவங்க கட்டாயப்படுத்தி வெளியேற்றுறாங்க. நேற்று கூட பஸ்ல ஏறின மக்களை எல்லாம் தொல்லை பண்ணிக்கிறாங்க. அதனால அந்த மாஞ்சோலை மட்டும் இல்லை, மேகமலை, வால்பாறை, கோயம்புத்தூர் மற்றும் பல்வேறு நீலகிரி மாவட்டம் பல்வேறு பகுதிகளில் இந்த மாதிரி வந்து 6 தலைமுறை 7 தலைமுறை மக்களை வந்து வெளியேற்றுறாங்க. அது இந்த அரசு வந்து மனிதநேயத்தோடு நடந்திருக்கணும். 2006 வன உரிமை சட்டத்தின்படி அவர்களை அங்கே வாழ விடணும். ஓகே, நன்றி, வணக்கங்க.